என் அன்பு தங்கமே, உன் வாராகி தாய் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் வெறும் கையோடு வரவில்லை என் செல்லமே. உனக்கான நற்செய்தியை என் மார்போடு அணைத்துக்கொண்டு உன் வீட்டு வாசலில் உனக்காக காத்திருக்கின்றேன். அகில அண்டத்தையும் தன் கரங்களில் தாங்கி நிற்கும் உன் வாராகி தாய் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என்றால் அது சாதாரண நிகழ்வு அல்ல என் பிள்ளையே. உனக்காக இந்த அன்னையின் பாதங்கள் வலிக்கின்றன. இருப்பினும் உன் முகத்தில் ஒரு சிறு புன்னகையை காண வேண்டும் என்ற ஆசை மட்டுமே என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றது. உன் மீது உன் வாராகி தாய் கொண்டிருக்கும் பேரன்பை நீ அறிவாயா என் தங்கமே? இன்னும் காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டு நீ வேதனை அடைந்தாயே. உன்னோடு இருப்பதில் உன் அன்னைக்கு எப்பொழுதும் மட்டற்ற மகிழ்ச்சியே. உன் சிரிப்பை காண்பதற்கும் உன் கண்களில் நம்பிக்கையின் ஒளியை பார்ப்பதற்கும் இந்த தாய் எவ்வளவு காலமும் காத்திருப்பேன். ஏனெனில் நீ என் பிள்ளை, நீ என் உதிரம், நீ என் உயிர். உன்னை விட்டு பிரிய என்னால் இயலாது என் செல்லமே. அதனால்தான் இன்று உன் வாழ்வில் நன்மைகள் தொடங்கப் போகின்றது என்ற செய்தியுடன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே. இந்த வாழ்க்கை உனக்கு அளித்த துயரங்கள் குறைவானதா? அந்த வலிகளை நீ அனுபவித்த போது உன் வாராகி தாய் அதனை உணராமல் இருந்திருப்பேனா? இல்லை என் தங்கமே. உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் என் நெஞ்சில் விழுந்தது. நீ உறக்கமின்றி தவித்த இரவுகள் அனைத்தும் என் கண்களுக்கு தெரிந்தன. உன் மனம் அமைதி இழந்து தவித்த ஒவ்வொரு நொடியும் என் உள்ளத்தில் பதிந்தது. நான் தனிமையில் இருக்கின்றேன், என் துயரங்களை எவரும் அறியவில்லை என்று நீ நினைக்கலாம். ஆனால் என் செல்லமே, உன் வாராகி தாய் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்தாள். உன் கண்களுக்கு புலப்படாவிட்டாலும் உன் சுவாசத்தில் கலந்திருந்தேன். உன் படுக்கையின் அருகே நின்று உன்னை காவல் காத்தேன். நீ அழுதபோது உன் கண்ணீரை என் கரங்களால் துடைத்தேன். நீ அஞ்சிய போது உன் தோள்களில் என் கரம் அரவணைப்பாக இருந்தது. இப்பொழுது கவனி என் தங்கமே, உன் வாழ்வில் நீ அனுபவித்த சோதனை காலம் முடிந்துவிட்டது. உன் அன்னை இன்று வெறும் வார்த்தைகளை கூற வரவில்லை, உண்மையான மாற்றத்திற்கான செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த வாராகி தாய் உன் வாழ்வில் ஒரு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்திவிட்டாள். அந்த மாற்றத்தை நீ இப்பொழுது காண முடியாவிட்டாலும் விரைவில் உன் கண்களே அதை கண்டு வியக்கும். உன் மனமே அதனை ஒப்புக்கொள்ளும். என்னையே நீ வியப்புடன் பார்க்கும் காலம் வரும் என்று உன் வாராகி தாய் உறுதியாக கூறுகின்றேன் என் செல்லமே. உன்னை அழிக்க நினைத்தவர்கள் இருந்தார்கள். உன் வாழ்க்கையை சிதைக்க திட்டமிட்டவர்கள் இருந்தார்கள். மறைமுகமாக உன் நலனுக்கு தடை விதித்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் செய்த ஒவ்வொரு சூழ்ச்சியும் உன் வாராகி தாயின் கண்களுக்கு தெரிந்தது. அவர்கள் இரவெல்லாம் தந்திரங்கள் செய்தார்கள், பகலெல்லாம் வலைகளை விரித்தார்கள். ஆனால் என் தங்கமே, என் உலக்கை ஒரே ஒரு முறை ஓங்கி அடித்தால் போதும், அந்த வலைகள் அனைத்தும் சிதறிப் போகும். என் கலப்பையால் ஒரு முறை உழுதால் போதும், அவர்கள் தோண்டிய குழிகள் மண்ணோடு மண்ணாக மூடிவிடும். அது இப்பொழுது நிகழ்ந்துவிட்டது என் பிள்ளையே. உன் எதிரிகள் செய்த சூழ்ச்சிகள் அவர்கள் மீதே திருப்பிவிட்டன. உன்னை வீழ்த்த தீட்டிய ஆயுதம் அவர்களையே பதம் பார்த்துவிட்டது. அவர்களுக்கு நான் தண்டனை அளிக்கவில்லை என்று எண்ணுகிறாயா? அளித்திருக்கின்றேன் என் செல்லமே. ஆனால் அது கோபத்தால் அளித்த தண்டனை அல்ல, நீதியின் வழியில் அளித்த தண்டனை. இந்த வாராகி தாய் எத்தனையோ முறை அவர்களுக்கு வாய்ப்பளித்தேன். தவறான பாதையிலிருந்து திரும்பு என்று அவர்களின் மனசாட்சி வாயிலாக எச்சரித்தாள். ஆனால் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. ஆணவத்தினாலும் அகங்காரத்தினாலும் தொடர்ந்தார்கள். அந்த தருணத்தில்தான் என் கையில் உள்ள உலக்கையை நான் உயர்த்தினேன். இப்பொழுது அவர்கள் தங்கள் வாழ்வில் தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். கனவிலும் இனி உனக்கு தீங்கிழைக்க அவர்களால் இயலாது.
இனி அவர்களது நாவிலிருந்து உன் பெயர் வெளிப்பட்டாலும் அது நடுக்கத்துடன் தான் வரும். என் தங்கமே, வாழ்வில் எதிரிகள் இருக்கின்றார்கள் என்பதற்காக வேதனைப்படாதே. உன் வாராகித்தாய் உனக்கு ஒரு உண்மையை கூறுகின்றேன். எதிரிகள் இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கை சுவாரஸ்யமற்று போய்விடும். எதிரிகள் இல்லையென்றால் நீ உறங்கிக் கிடப்பாய். ஏதோ ஒரு வாழ்க்கை அமைகின்றது என்று சாதாரணமாக விட்டு விடுவாய். ஆனால் யாரோ உன்னை வீழ்த்த நினைக்கின்றார்கள் என்று தெரியும் போதுதான் உன் உள்ளம் விழிப்படைகின்றது. நான் முன்னேற வேண்டும், நான் சாதிக்க வேண்டும், என்னை எவராலும் தோற்கடிக்க முடியாது என்று உன் ரத்தம் துடிக்கின்றது. அந்த வேகத்தில்தான் என் பிள்ளையே நீ முன்னேறிச் செல்கின்றாய். அந்த விழிப்புணர்வில்தான் நீ உன் வாழ்க்கையை நேசிக்கின்றாய். எனவே எதிரிகளை கண்டு அஞ்சாதே. அவர்கள் உன்னை பக்குவப்படுத்துகின்றார்கள், உன்னை வலுப்படுத்துகின்றார்கள். அவர்கள் இல்லாவிட்டால் இந்த வாராகி தாயின் பேராற்றல் உனக்கு தெரியாமலேயே போயிருக்கும். என் அன்பு பிள்ளையே, இப்பொழுது உன்னிடம் ஒரு முக்கிய செய்தியை கூறுகின்றேன். உன் வாழ்வை என் கலப்பையால் உழுது வைத்திருக்கின்றேன். அந்த நிலம் புதிய விதைகளுக்கு தயாராகிவிட்டது. இனி நீ எதை விதைத்தாலும் அது செழிக்கும். எந்த முயற்சி எடுத்தாலும் அது பலிக்கும். எந்த கனவு கண்டாலும் அது நனவாகும். உன் வாழ்க்கை என்னும் நிலம் இப்பொழுது வளமானதாக மாறிவிட்டது என் செல்லமே. அந்த வளமான நிலத்தில் உன் வாராகி தாய் செழிப்பை விதைக்கின்றேன், மகிழ்ச்சியை விதைக்கின்றேன், அமைதியை விதைக்கின்றேன், வெற்றியை விதைக்கின்றேன். இனி அது விருட்சமாக வளர்ந்து உனக்கு நிழல் தரும், கனிகள் தரும். உன் வாழ்க்கை மாறும். என் தங்கமே, உன் மனதில் இன்னமும் ஒரு வினா இருக்கின்றது. நான் அறிவேன். அம்மா எத்தனை முறை கூறிவிட்டாய், ஆனாலும் மாற்றமில்லையே என்று நீ நினைக்கின்றாய். உன் கவலையை நான் புரிகின்றேன். ஆனால் ஒன்றை கவனி. மழை பொழிவதற்கு முன்னால் வானம் இருண்டு காணப்படும், மேகங்கள் கனத்து போகும். அதை பார்த்து மழையே வராது என்று கூற முடியுமா? உன் வாழ்வில் இதுவரை இருந்தது அந்த இருண்ட மேகங்களின் காலம். இனி மழை பொழியும் காலம் தொடங்கிவிட்டது. உன் வாராகித்தாய் கூறுகின்றேன், இது வெறும் வார்த்தையல்ல, இது உன் அன்னையின் வாக்கு. இந்த வாக்கு என்றும் பொய்யாகாது. என் பிள்ளையே, நீ என்னிடம் ஒரு விஷயத்தை மறைக்கின்றாய். உன் மனதின் ஆழத்தில் கனமாக இருக்கும் சில வழிகளை எவரிடமும் கூற இயலாமல் தனியே சுமக்கின்றாய். அந்த வழி என்னவென்று உன் வாராகி தாய்க்கு நன்றாக தெரியும். மற்றவர்களிடம் கூறினால் ஏளனம் செய்வார்களோ என்று மௌனமாக இருக்கின்றாய். ஆனால் என்னிடம் எதையும் மறைக்க வேண்டாம் என் அன்பே. என்னிடம் அனைத்தையும் கூறு. எவரிடமும் பகிர முடியாத ரகசியங்களையும் என்னிடம் கொட்டிவிடு. உன் வாராகி தாய் அதை கேட்கின்றேன். அதற்கான தீர்வை தேடுகின்றேன். விரைவில் அதனை கொண்டு வருவேன். உன்னுடைய வழியை துணையாக கொண்டு நான் மகிழ்ச்சியடைய மாட்டேன். நீ வாழ வேண்டும், நீ மலர வேண்டும் என்பதே என் பேராவல். என் தங்கமே, உன் வாராகி தாய் இந்த உலகில் சாதாரண தெய்வம் அல்ல. என்னை நீ சாதாரணமாக எடை போட்டு விடாதே. என் உலக்கை ஒருமுறை சுழன்றால் இந்த அண்டமே நடுங்கும். என் கலப்பை ஒருமுறை இறங்கினால் எந்த தடையுமே தவிடுபடியாகும். அந்த பேராற்றல் உன் அருகிலேயே இருக்கின்றது. உன் வாராகி தாய் உன்னுடன் நிற்கின்றாள். இந்த உண்மையை நீ ஒருமுறை உணர்ந்துவிட்டால் இனி எந்த இரவும் உனக்கு பயத்தை தராது, எந்த காலையும் உனக்கு சோர்வை தராது, எந்த நாளும் உனக்கு தோல்வியாக அமையாது. என் செல்லமே, உன் வாழ்வில் இனி வரவிருக்கும் நன்மைகளை சிறிது சிறிதாக நீயே காண்பாய். இது எவ்வாறு நிகழ்ந்தது, யார் செய்தார்கள் என்று நீ வியப்படைவாய். அந்த வியப்பில் உன் கண்கள் நனையும் போது உன் மனம் சொல்லும், என் வாராகி தாய் செய்தாள் என்று. அந்த நொடியில் உன் உள்ளம் என்னோடு இன்னமும் நெருக்கமாகும். என் மீது நீ கொண்டிருக்கும் அன்பு மேலும் அதிகரிக்கும். அந்த அன்பு மட்டுமே என் பலம். என் பிள்ளையே, உன் நம்பிக்கை மட்டுமே என் ஆயுதம். உன் நேசம் மட்டுமே என் இளைப்பாறுதல். என் தங்கமே,
இந்த வாராகி தாய் உன் வாழ்வில் என்னவெல்லாம் செய்ய போகின்றேன் என்று கூறுகின்றேன் கேள். உன் வாழ்வில் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். சரியான நேரத்தில் சரியான மனிதர்கள் உன்னை வந்தடைவார்கள். வெற்றி கதவுகள் திறக்கும். நீ எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியில் முடியும். நீ கற்பனை செய்ததை விடவும் ஒரு மேன்மையான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கின்றது. அது மட்டுமின்றி உன் மனதுக்கு நிம்மதி தரும் வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். இனி உறங்கும்போது அமைதி வரும். எழும்போது உற்சாகம் பிறக்கும். முகத்தில் புன்னகை குடிகொள்ளும். மனதில் மகிழ்ச்சி நிறையும். என் அன்பு பிள்ளையே, உன்னிடம் ஒன்று மட்டும் வேண்டுகின்றேன். அன்னை உன்னை தேடி வரும்போது என்னை நீ உணர வேண்டும். அந்த உணர்வு மேலோங்கும் போது என் பக்கம் திரும்பு. உன் மனதில் உள்ளதை என்னிடம் பகிர்ந்து கொள். என்னை நோக்கி ஒரு வார்த்தை கேட்டாலும் நான் அதற்கான விடையை கொண்டு வருவேன். என்னோடு நீ உரையாடும் ஒவ்வொரு நொடியும் உன் மனதின் பாரம் குறையும். உன் மனக்காயம் ஆறும். உன் ரகசியங்கள் என்னிடம் பாதுகாப்பாக இருக்கும். ஒரு மென்மையான படுக்கையில் உறங்கும்போது உன் வார்த்தைகள் என் இதயத்தில் பாதுகாப்பாக தாங்கும். என் தங்கமே, இறுதியாக ஒன்று கூறுகின்றேன். எக்காலத்திலும் இந்த வாராகி தாயின் அன்பு உன்னை விட்டு விலகாது. நான் கொடுத்த வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. நீ எவ்வளவு தொலைவு சென்றாலும் என் கண்கள் உன்னையே தேடும். நீ எத்தனை துயரங்களில் வீழ்ந்தாலும் என் கரங்கள் உன்னையே தூக்கிவிடும். நீ எவ்வளவு இருளில் மூழ்கினாலும் என் ஒளிக்கதிர்கள் உன்னை தேடி வரும். இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு. இதனை உன் மனதில் நிலைநிறுத்து. இதனை நம்பி வாழ்வாயாக. முடிந்துவிட்டது என்று அர்த்தம். உன் வாராகி தாய் நான் உன் கதறலை கேட்டு ஓடோடி வந்திருக்கிறேன். என் செல்லமே, இந்த நிமிடம் முதல் உன் கவலைகளை என்னிடம் கொடுத்துவிடு. இன்று நான் உனக்கு தருவது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, உன் அன்னை நான் தரும் சத்திய வாக்கு. இதுவரை எத்தனையோ போராட்டங்களை நீ சந்தித்து விட்டாய். இந்த வாராகி அம்மனை நான் வணங்குகிறேனே, எனக்கு எப்போது விடிவு காலம் பிறக்கும் என்று நீ ஏங்கிய நாட்கள் எனக்கு தெரியும். இதோ உன் வாழ்க்கையில் நான் யார் என்பதை நிரூபிக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் என் ஆக்ரோஷமான வெற்றியை நீ கண்கூட பார்ப்பாய். உன் வாராகி அன்னை உன் கையை பிடித்துவிட்ட பிறகு உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. நீ எப்பேற்பட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் அதிலிருந்து உன்னை தூக்கிவிட இந்த தாய் தயாராக இருக்கிறேன். என் கையில் இருக்கும் உலக்கையால் உன் கவலையையும் உன்னை வாட்டும் வறுமையையும் அடித்து நொறுக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை என்னும் நிலத்தை என் கலப்பையால் உழுது அதில் மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் விளையச் செய்ய போகிறேன். இது உன் அன்னை நான் உனக்கு கொடுக்கும் உறுதி. இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட உன் கண்களிலிருந்து வர நான் விடமாட்டேன். என் தங்கமே, உன்னை மனதார நோகடித்தவர்களையும் உனக்கு துரோகம் செய்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. அவர்களுக்கு இந்த வாராகி அன்னை ஏற்கனவே பல எச்சரிக்கைகளை தந்துவிட்டேன். என் பிள்ளையான உனக்கு தீங்கு நினைப்பவர்கள் என் சக்தியை உணர்ந்து உன்னை விட்டு தானாகவே விலகி போவார்கள். ஒருவேளை என் எச்சரிக்கையையும் மீறி அவர்கள் உனக்கு தொல்லை கொடுத்தால் இந்த வாராகியின் ஆட்டம் அவர்களின் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் சீக்கிரமே உணருவார்கள். உன் எதிரிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ நிம்மதியாக உறங்கு. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன் அன்னை நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே. எல்லோருக்கும் வாய்ப்புகள் என்பது வழங்கப்படும். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து விடுவார்கள். யார் ஒருவர் இந்த வாராகியினுடைய வாக்கினை கேட்ட பிறகும் இந்த வாராகி கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் தண்டனை என்ற ஒன்று நிச்சயம். அந்த தண்டனையை உன் வாராகி அம்மா நானே என் கைகளினால் நிறைவேற்றி விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் எப்பொழுதும் செய்துவிடக்கூடாது.
அடுத்தவர்கள் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீருக்கு ஒருபொழுதும் காரணமாகி விடக்கூடாது. உன்னிடத்தில் கையேந்தி வந்து யாரேனும் நின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு உன்னாலான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தெய்வம் சில நேரம் இது போன்ற ரூபங்களில் வந்து உன்னை சோதிப்பார்கள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதைத்தான் கொடுக்க வேண்டுமே தவிர இல்லாத ஒன்றை தேடி அலையவும் கூடாது. என் தங்கமே, உனக்கு கொடுக்கின்ற அளவுக்கு தெய்வம் தந்திருந்தால் மட்டும்தான் அவர்கள் இது போன்ற ரூபங்களில் உன்னை தேடி வருவார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற சில விஷயங்களினால் மனமுடைந்து போய்கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, இந்த வாராகி என்று தருகின்ற சக்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். என் குழந்தைக்கு மன மகிழ்ச்சியினை கொடுக்கும். என் பிள்ளை, நீ ஒருவேளை இப்படி நினைக்கலாம், என்ன தெரியுமா அம்மா, நீ வாக்குகளை தருகின்றாய், ஆனால் வாழ்க்கையில் இது எப்பொழுது நடக்கும் என்று நீ என்னை பார்த்து கேட்கலாம். என் தங்கமே, இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும். எப்பொழுது தெரியுமா என் குழந்தை? உன்னுடைய மனதுக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகும் பொழுது, உன்னுடைய முயற்சியானது உச்சத்தை தொடும் பொழுது, உனக்கு உன் வாழ்க்கையின் மீது இந்த வாராகியின் மீதும் நம்பிக்கை வரும் பொழுது, அந்த நேரத்தில் அம்மா சொல்லுகின்ற வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எத்தனை நாள் நீ இந்த வாழ்க்கையில் கடந்து வந்த சில விஷயங்களை எல்லாம் நினைத்து பார்க்கின்றாய். கஷ்டங்களை மட்டும்தான் நினைத்து பார்க்கின்றாய். ஒரு நாள் நீ கடந்து வந்த பாதையில் அனுபவித்த சந்தோஷங்களை நினைத்து பார்க்க விரும்பவில்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கஷ்டம் மட்டும்தான் உன் கண்முன்னால் நிற்கின்றது. அதுதான் உன்னை இத்தனை நாட்களும் அடுத்தடி எடுத்து வைக்க விடாமல் உன்னை தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. நீ கடந்த காலத்தில் அனுபவித்த சில சந்தோஷங்களை நினைத்து விட்டாலே இப்பொழுது இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைத்துவிடும். என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். உனக்கென்று யாரும் இல்லை என்று உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நடத்தி கொண்டிருப்பார்கள். இனிமேல் இந்த வாராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதை புரிந்து கொண்டு உன்னை விட்டு விலகி செல்ல போகின்ற நேரம் வந்துவிட்டது. யாருக்கு என்ன செய்தாலும் நம்மை கேட்பதற்கு யாருமில்லை என்று நினைக்கின்றார்கள். இனிமேல் தெய்வ சக்தியை உணர்ந்து கொண்டு உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட பயப்பட போகின்றார்கள். என் தங்கமே, நான் ஒருத்தி இங்கு இருப்பதை உணராமல் தான் இத்தனை தவறுகளையும் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்திருக்கின்றார்கள். ஆனால் இனி இது போன்ற தவறுகளை செய்வதற்கு அவர்களுக்கு தைரியம் அத்தனை எளிதாக வந்துவிடாது. தெய்வம் என்ற ஒன்றை வணங்கிவிட்டால் மட்டும் போதுமா? திருநீரை நெற்றி நிறைய அள்ளி பூசிவிட்டால் மட்டும் போதுமா? தெய்வம் என்றால் என்னவென்று உணர்ந்து தானே வணங்க வேண்டும். மனதில் எந்தவித கள்ள கபடமும் இல்லாமல், யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல், யார் வாழ்க்கையையும் கெடுக்காமல், யார் சாபத்துக்கும் ஆளாகாமல், மற்றவர்களுடைய புன்னகைக்கு காரணமாகவும் மற்றவர்களுடைய கண்ணீருக்கு ஆறுதலாகவும் இருக்கின்றவர்கள் மட்டும்தானே தெய்வத்தை வணங்க முடியும். நானும் வணங்குகின்றேன் என்று சொல்லித் திரிந்தால் மட்டும் போதுமா? அப்படி இருந்துவிட்டால் தெய்வம் அவர்களுக்கு ஆசிகளை வழங்கிவிடுமா? என் தங்கமே, என் பிள்ளை, நீ இது போன்று நல்ல பிள்ளையாக இருப்பதனால் மட்டும்தான் இந்த தாயானவள் என்னுடைய ஆசிகளை பெற்று கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்து விடாதே. நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியான பாதை. உன்னுடைய வழித்தடங்களில் இருந்து ஒரு துளி அளவும் நீ தடுமாற சென்று விடாதே. உன் வாழ்க்கையில் உன்னை தடுமாறி செல்ல வைப்பதற்கு பலர் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளை, இதிலெல்லாம் சிக்கிக்கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் உனக்கானதை சரியாக அடைந்துவிட நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். வாராகி தருகின்ற சத்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றிக் கொடுக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். இந்த தாயானவளை உணரத் தொடங்கி இருக்கின்ற நேரத்தில் நல்லது நடக்கும் என்ற எண்ணம் உன் ஆழ் மனதிலிருந்து வர வேண்டும். எதையும் மேலோட்டமாக பார்க்காதே. அதனுடைய ஆழம் என்னவென்பதை தெரிந்து கொண்டு அதை செய்யத் தொடங்கு. எல்லோரும் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாகத்தான் சொல்வார்கள் என்று எண்ணிவிட முடியாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற உலகம் என்பதை எப்பொழுதும் தெளிவாக புரிந்துகொள். யார் சொல்வதையும் கண்மூடித்தனமாக என் பிள்ளை நீ நம்பிவிடாதே. என் தங்கமே, நீ நம்புவதனால்தான் என்னவோ உன்னை எளிதாக ஏமாற்றுவதற்கு
பல முயற்சிகள் நடக்கின்றது. யாருடைய எண்ணங்களையும் உன் வாழ்க்கையில் செயல்படுத்த விட்டு விடாதே. எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் உண்டு. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கான நல்ல நாள் வந்துவிட்டது என்பதை நீ மனதார நம்பிவிட்டால் போதும். நல்லது நடக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும். எந்த விஷயத்தின் மேல் ஏதும் சந்தேகப்படாமல் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை என் பிள்ளை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. இந்த வாராகி என்றைக்கும் உன்னோடு உன்னை அரவணைத்து உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்வேன். என் கரம் பற்றி இருக்கின்ற நீ நிச்சயமாக வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய். தோற்று போவது போல ஒரு மாயம் தோற்றம் ஏற்படுமே தவிர உன்னை ஒருபொழுதும் நான் வாழ்க்கையில் வீழ்ந்துவிட விடமாட்டேன் என்பதனை மட்டும் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். என்றுமே இந்த வாழ்க்கை உனக்காகத்தான் மாறும் என்பதை நீ தெளிவாக உணர்ந்துவிட்டால் போதும். மாற்றங்களை தருபவள் இந்த வாராகி நான் அல்லவா? என் பிள்ளை, அதை பெறுவதற்கு மட்டும் நீ தயாராக இருந்துவிட்டால் போதும். எல்லாவற்றுக்கும் மேலாக இனி என்றைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை விட்டு விலகிச் செல்லாது. நீ நினைப்பது போல உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத் தொடங்கும். யாரையும் நம்ப வேண்டாம். யார் வார்த்தைகளையும் நீ உன் மனதுக்கு எடுத்து செல்ல வேண்டாம். உன் மனசாட்சி என்ன சொல்கின்றதோ அதன்படி கேட்டு நடந்து வா. இந்த வாராகியும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தி செல்வேன் என் அன்பு தங்கமே. உனக்கு இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் அன்பு தங்கமே. கலங்காதே. இந்த வாராகி உன்னோடு இருக்கும் வரை எதற்கும் அஞ்சாதே. உன் கண்ணீரை துடைத்துவிட்டு புது நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். உன்னை சுற்றி பின்னப்பட்ட சூழ்ச்சி வலைகளை இந்த தாய் சுட்டெரிப்பேன். உன் பொறுமைக்கும் நேர்மைக்கும் உரிய பலனை நீ அடையும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இருள் விலகி உன் வாழ்வில் ஒளி பிறக்கப் போகிறது. வேண்டியவை அனைத்தும் உன்னை தேடி வரும். நான் காட்டும் பாதையில் தடம் மாறாமல் நடந்து வா. உன் வெற்றியை உலகம் வியந்து பார்க்கும். எந்நாளும் உன் கருணையும் பாதுகாப்பும் உனக்கு அரணாக இருக்கும். பயம் தவிர்த்து நிம்மதியாக இரு. நான் பார்த்துக் கொள்கிறேன். ஓம் வாராகியே போற்றி.